சொல்லார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு காரியம் எடுத்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இன்றைக்கு கூட அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமாய் இருக்கும். அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாய் இருக்குமா? தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கப்படும் போது அதனுடைய முடிவு அது நம்முடைய கண்களுக்கு எப்படியா இருக்குமா? ஆச்சரியமானவர்களை பார்க்கிறதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின்படி அவர் எங்கெல்லாம் வேதத்துல ஆலோசனை கொடுத்தாரோ அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டுடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து அவருடைய காரியங்களை வாசிக்கப்படும் போது அந்த இடத்துல ஆச்சரியமான காரியங்கள் நடந்ததை நம்மளால பார்க்க முடியும். பேதுரு தன் வலையை போடப்படும் போது ஆலோசனைப்படி தேவனுடைய வார்த்தையின்படி போடப்படும் போது அந்த இடத்துல ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. அந்த கானாவூர் கல்யாணத்தை வேலைக்காரர்கள் கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்யப்படும் போது அந்த இடத்துல ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. நம் தேவன் ஆலோசனையில ஆச்சரியமான தகப்பனாய் இருக்கிறார். வேதத்துல தாவீது சொல்றாரு, அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாய் இருக்கும் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருந்தார். அவரிடத்துல சொல்றாரு, தேவனே என்னை காப்பாற்றுமை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லப்படும் போது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆலோசனை இருக்கிறவராய் இருந்தார். அதான் தாவீது சொல்ற, எனக்கு கொடுத்த ஆலோசனை கொடுத்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்மளால வாசிக்க முடியும். அவர் தன்னுடைய வாழ்நாட்களில அப்படிப்பட்ட ஆலோசனை பெற்று நடந்ததை நம்மளால பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்க பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாய் வரப்படும் போது கர்த்தரிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கிறார். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இங்க வேதம் சொல்லுகிறது, தாவீது கேட்கிறாரு, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போலாமா அப்படின்னும் போது கர்த்தர் சொல்றாரு, போ, நிச்சயமாய் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்றார். அப்படி போகும்போது கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார், அவனிடத்துல மகிமையை காரியங்கள் செய்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கப்படும் போது 22ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தர் திரும்பவும் வருகிறாங்க. அந்த நேரத்துல முதல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுத்துட்டார் என்று சொல்லி அந்த ஆலோசனைப்படி சுயமாய் தாவீது கடந்து போகாதபடி மறுபடியும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். 23ஆம் வசனத்துல தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு அவர், நீ நேராய் போகாமல் அவளுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். முதல்ல கர்த்தர் போ என்றார். 2வது சொல்றாரு, நீ எப்படி போகணுமா? நீ பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிக்கு எதிரே என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். இந்த இடத்துல தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எப்போ ஆலோசனை கொடுக்கிறாரா? அந்த தேவனிடத்துல நம்பி அவரிடத்துல கேட்கப்படும் போது அவர் நம் வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுக்கப்படும் போது இந்த வசனத்தில் 25ஆம் வசனத்துல முடிவில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் எல்லாம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனை படியெல்லாம் தாவீது செய்யப்படும் போது அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறியடிக்கும்படியாக தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக உலகத்தினுடைய மனுஷருடைய ஆலோசனை கேட்டு ஏமாந்து போய் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை நாம் திகைத்து கொண்டு இருக்கலாம். எதை கேட்டு எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தோல்வியான காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையில் ஆச்சரியமான ஒருவர் உண்டு, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தரிடத்துல நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம கேட்டு நாம் செய்யப்படும் போது அதனுடைய முடிவு ஆச்சரியமா இருக்கும்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதுவரை ஒருவேளை ஆலோசனை இல்லாமல் நாம் செய்து நஷ்டத்தை நம் வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலும் நம்மை நேர்த்தியாய், ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் நடத்தி வர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.